கொடுத்துருக்க ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அல்ஜீப்ராவில் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு let us find a plus b the whole square. ஸோ a plus b the whole square அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். a plus b the whole square is equals to a plus b a plus b. ஸோ a plus bயில் வந்து ஸ்கொயர் போட்டிருக்காங்க. ஸ்கொயர்னா என்ன, அது 2 டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 2 டைம் மல்டிப்ளை ஆகிருந்தான். ஸோ அதுக்குள்ளே 2 a ப்ளஸ் பி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போனா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் என்னென்னாக்கா அதுக்குள்ளே 2 a ப்ளஸ் பி இருக்குது. அது தனித்தனியாக நீங்கள் பிரித்து எழுதும் போது a ப்ளஸ் பி a ப்ளஸ் பி. அடுத்தது அதை என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை மேலும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a ப்ளஸ் பி ப்ளஸ் பி a ப்ளஸ் பி. இது எப்படி வந்துச்சு, ஒரு a எப்படி வந்துச்சு, ஒரு b எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ப்ராக்கெட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது, ஈக்குவல்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்க a ப்ளஸ் பி ஸ்கொயரை வந்து நீங்கள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது அதில் இருக்க ஒரு a வந்து வெளியே வந்துடும். ஸோ அது வந்து a ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு வெளியில் இருக்க b வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற b இந்த பக்கம் வரும்போது அது வெளியே வந்துடுது. ஸோ b ப்ராக்கெட்டில் a ப்ளஸ் பியாக மாறிடுது. அதுக்கு தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கனாக்கா a ஸ்கொயர் போட்டிருக்காங்க. a ஸ்கொயர் எப்படி வந்துச்சுனாக்கா செகண்ட் ஸ்டெப்பில் இருக்க வெளியில் இருக்க ஏவும் உள்ளே இருக்க ஏவும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அங்கே 2 a இருக்குது, அதுதான் a ஸ்கொயர் ஆகுது. அப்புறம் வெளியே இருக்க ஏவும் உள்ளே இருக்க ப்ளஸ் பியும் இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபியாக மாறிடுது. அதனால தான் a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நீங்கள் b இதில் பார்த்திங்கனாக்கா வெளியில் இருக்க பியும் உள்ளே இருக்க ஏவும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அது ஏபியாக மாறிடுது. அப்புறமா வெளியில் இருக்க பியும் உள்ளே இருக்க பியும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது பி ஸ்கொயராக மாறிடுது. அதுதான் இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். கீழே என்ன ஆகுதுனாக்கா a ஸ்கொயர், இங்கே இடத்துல 2 ஏபி இருக்குது மூணாவது ஸ்டெப்பில், அது ஒட்டுக்கு ஆக்கிடுறாங்க. இப்போ 2 ஏபியாக மாறிடுது. அப்போ கடைசியில் பி ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா a ப்ளஸ் பி ஸ்கொயரோட உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு. இது இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த சம்ஸில் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. அதனால பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜியோமெட்ரிக்கல் வெரிஃபிகேஷன். அது என்னென்னு பார்ப்போம். கான்சன்ட்ரேஷன் ஆன் த ஃபிகர் கிவன் ஹியர் ஆன் த ரைட் சைடில் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். அதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வெளிப்பகுதியில் ABCD